வணக்கம். ஏஐ கிட்ட பேசி கடுப்பான அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நீங்க ஒன்னு கேட்க அது சம்மந்தமே இல்லாம வேற எதையோ சொல்லி நம்மள டென்ஷன் ஆக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கு இங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இந்த பகுதியில ஏஐ கிட்ட இருந்து நாம எதிர்பார்க்கிற பதில அப்படியே துல்லியமா எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு காமன் ப்ராப்ளம்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏஐக்கு நம்ம சொல்றது புரியவே மாட்டேங்குதேன்னு நீங்க எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒன்னு கேட்டா அது ரொம்ப பொதுவான இல்ல சம்மந்தமே இல்லாத ஒரு பதில கொடுக்கும். நம்மள நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் இல்லையா? இது ஏன் நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு கவிதை எழுதுன்னு சும்மா கேட்டீங்கன்னா, ஏஐயும் காதல், இயற்கைன்னு ஏதோ ஒரு பொதுவான கவிதையை கொடுத்துரும். ஆனா அது உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. பாத்தீங்களா, நம்ம பொதுவா கேட்டா அதுவும் பொதுவா தான் பதில் சொல்லும். இதுதான் இங்க பிரச்சனை. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இங்க நம்ம தப்ப ஏஐ மேல போடாம இத நாம கத்துக்க வேண்டிய ஒரு புது திறமையா பார்க்கலாம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐயோட பதில் எவ்ளோ சூப்பரா இருக்குங்கிறது நம்ம கேள்வி எவ்ளோ சூப்பரா இருக்கிறத பொறுத்து தான். சோ கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கு. அந்த கண்ட்ரோலுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்க ஏஐக்கு கொடுக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ஒரு கேள்வி தான் அது. என்ன செய்யணும்னு நாம சொல்ற ஒரு கட்டளை. எவ்ளோ அருமையான ஒரு அனாலஜி பாருங்க. நீங்க ஒரு படத்தோட டைரக்டர் மாதிரி. ஏஐ தான் உங்க ஆக்டர். நீங்க கொடுக்கிற ப்ராம்ப்ட் தான் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் சரியா இருந்தா ஆக்டர் சூப்பரா நடிப்பாங்க இல்லையா? அதேதான் இங்கேயும். சரி, ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு. அத இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். ஆமாங்க, வெறும் 4 விஷயங்கள் தான். இத மட்டும் சரியா பண்ணிட்டா போதும், நீங்க கேக்குற பதில் உங்க கையில. அந்த 4 மேஜிக் இன்கிரீடியன்ட்ஸ் இதோ: பர்சனா, டாஸ்க், கான்டெக்ஸ்ட் அண்ட் ஃபார்மேட். வாங்க இது ஒன்னொன்னும் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல பர்சோனா, அதாவது ஏஐ யாரு மாதிரி பேசணும்னு நம்ம சொல்லணும். அது ஒரு எக்ஸ்பர்ட்டா, ஒரு ஃப்ரெண்டா, இல்ல ஒரு டீச்சரா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அதுக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸ்பர்ட் கரியர் கோச் மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுன்னு கேட்கலாம். இல்லைனா ஒரு ஃபன்னான டிராவல் பிளாகர் மாதிரி இந்த ஊரை பத்தி எழுதுன்னு சொல்லலாம். இத சொன்னாலே பதிலோட டோனே மொத்தமா மாறிடும். ரெண்டாவது, task.ai என்ன செய்யணும்னு நாம கிறிஸ்டல் கிளியரா சொல்லணும். சம்மரைஸ் பண்ணு, கம்பேர் பண்ணு, லிஸ்ட் போடு, இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். மூணாவது, கான்டெக்ஸ்ட். இதுதாங்க ஒரு ப்ராம்ப்டோட இதயமே. நீங்க ஏன் அந்த கேள்வியை கேட்குறீங்க, உங்க பேக்ரவுண்ட் என்ன, உங்க கோல் என்ன, இதெல்லாம் சொன்னாதான் பதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெலவெண்டா இருக்கும். கடைசியா ஃபார்மேட். உங்களுக்கு பதில் எப்படி வேணும்? ஒரு டேபிளா, புல்லட் பாயிண்ட்ஸா, இல்ல ஒரு இமெயில் மாதிரி வேணுமா? இத முன்னாடியே சொல்லிட்டா உங்க வேலை ரொம்ப ஈஸியாகிடும். சரி, இப்போ இந்த 4 விஷயத்தையும் வச்சு ஒரு மொக்கையான ப்ராம்ப்டை எப்படி ஒரு மாசான ப்ராம்ப்டா மாத்துறதுன்னு லைவா பார்க்கலாம் வாங்க. ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு இமெயில் எழுத உதவுன்னு மொட்டையா கேட்டா நமக்கு இப்படி ஒரு பொதுவான யூஸே இல்லாத ஒரு பதில் தான் கிடைக்கும். இப்போ இதை மாத்த போறோம் பாருங்க. முதல்ல பெர்சோனாவை சேர்க்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் ஹெச்ஆர் மேனேஜர் மாதிரின்னு சொன்ன உடனே பாருங்க, ஏஐக்கு புரிஞ்சிடுச்சு நாம ஒரு ஃபார்மலான பதிலை எதிர்பார்க்கிறோன்னு. பதிலோட மரியாதையே மாறிடுச்சு. அடுத்து டாஸ்க். என்ன பண்ணணும்னு கரெக்டா சொல்லுவோம். நான் அப்ளை பண்ண ஜாபோட ஸ்டேட்டஸை விசாரிக்க ஒரு இமெயில் எழுதுன்னு சொன்னதும் ஏஐக்கு அதோட வேலை என்னன்னு கன்ஃபியூஷன் இல்லாம புரிஞ்சிருச்சு. இப்போ தி கேம் சேஞ்சர், கான்டெக்ஸ்ட். நான் போன வாரம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணேன், இதுதான் ஜாப் ஐடின்னு சின்னதா ஒரு தகவல் கொடுத்ததும் அந்த இமெயில் உங்களுக்கானதா ரொம்ப பர்சனலா மாறிடுச்சு. இந்த ஒரு சின்ன தகவல் பதில பயங்கரமா மாத்திரும். இப்போ பாருங்க, லெஃப்ட்ல இருக்கிறது ஒரு மொக்கையான கேள்வி, ரைட்ல இருக்கிறது நம்மளோட பவர் ஃபார்முலா, பர்சோனா, டாஸ்க், கான்டெக்ஸ்ட், ஃபார்மேட்லாம் சேர்ந்த ஒரு விவிடான ப்ராம்ப்ட். ரெண்டுக்கும் வர்ற பதில்ல இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். சும்மா இல்ல, மலையளவு வித்தியாசம். இப்ப உங்க முறை. நீங்க இனிமே ஒரு யூசர் இல்ல, ஒரு டைரக்டர். வாங்க நீங்க கத்துக்கிட்டதை வச்சு ஏஐய எப்படி டைரக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். மறக்காதீங்க அந்த 4 மந்திர வார்த்தைகள்: பர்சோனா, டாஸ்க், கான்டெக்ஸ்ட் மற்றும் ஃபார்மேட். ஏஐ யார் மாதிரி இருக்கணும், என்ன செய்யணும், ஏன் செய்யணும் மற்றும் எப்படி செய்யணும், இந்த 4 கேள்வியை கேட்டாலே போதும். இனிமே ஏஐ யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு யூசர் நினைக்காதீங்க, நீங்க ஒரு டைரக்டர் நினைச்சுக்கோங்க. இந்த சின்ன ஸ்கில் உங்க வேலை, படிப்பு, ஏன் உங்க கிரியேட்டிவிட்டியை கூட அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். அப்போ சொல்லுங்க, உங்களோட அடுத்த ப்ராம்ப்ட் என்னத்தை உருவாக்க போகுது? யோசிக்காதீங்க, போய் ட்ரை பண்ணி பாருங்க.